எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு -95 புள்ளிகள் சரிவுடன் தான் முடிவடைஞ்சிருக்கு. 24,240 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஒரு டவுன் சைடுக்கு மெயின் ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q1 ரிசல்ட்ஸ், அதாவது HDFC பேங்க் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ICICI பேங்க் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் எல்லாமே ஓரளவுக்கு மிக்சடு தான். பட் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. HDFC பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால கிட்டத்தட்ட 5% மேலே டவுனு. ஆக்சிஸ் பேங்க் அதே மாதிரி 5% மேலே டவுன் ஆகிருக்கு. அடுத்தது கோட்டக் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டவுன் ஆகிருக்கு. ICICI பேங்க் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நிஃப்டியில் எப்படி இருக்கும்? வீக்லினுடைய எக்ஸ்பைரி 24,200க்கு மேலே தான் க்ளோஸ் வைக்குமா, இல்லை 24,200 உடச்சிட்டு கீழே வைக்குமா? ஏன்னா நாளைய மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய க்ளோசிங்கை திரும்ப அந்த 24,200க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இன்றைய மார்க்கெட் ஓப்பனே ஒரு 150 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் குறைந்தபட்சம் 24,135 வரைக்கும் வந்திருக்கு. அதேமாதிரி அதிகபட்சம் 24,267 வரைக்கும் மேலே போயிருக்கு. க்ளோசிங் 240 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 95 புள்ளிகள் டவுன் ஆகிருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த 24,220 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,150 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 24,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,280 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,360 ஒரு ரெசிஸ்டன்ஸு. 24,420 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 200 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. 24,200 கீழே தான் ஓப்பன் ஆகி 24,135 வரைக்கும் லோ திரும்ப அந்த 24,220க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்னே நம்ம சொல்லலாம். திரும்ப நம்ம பை அபோவ் இந்த 24,200க்கு மேலேயே இருக்குது, 24,200க்கு மேலே சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 320, 400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாவே 24,100, இந்த 24,100 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம 24,250 இருந்து 24,150 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது 24,280 ரேஞ்சை நம்ம ஸ்டாப் லாஸை எடுத்து அங்கே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 150, 180 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். திரும்ப இந்த 150, 24,100 இந்த ரேஞ்சை நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே 200, 250 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நாளைய எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,300க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படின்னா 24,100 கீழே இருக்குது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட்டு. திரும்ப அடுத்தது 24,000, 23,950 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.